ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓஎப்பி பென்ஷன் இபிஎஃப்ஓ இவங்கெல்லாம் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொகையை மாதந்தோறும் வாங்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை லைஃப் சர்டிஃபிகேட், அதாவது ஆயுள் சான்று அல்லது வாழ்க்கை சான்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கம்பல்சரி உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கணும். நீங்கள் ஓஏபி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பென்ஷன் வாங்குறீங்களா இருந்தாலும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இதை நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். இது நிறைய பேர் செய்யறது கிடையாது. ஓஏபி வாங்குறவங்க திடீர்னு உங்களுக்கு அமௌண்ட் ஸ்டாப் ஆயிருக்கு அல்லது எனக்கு தொடர்ச்சியா அமௌண்ட் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இந்த விஷயத்தை நீங்க முக்கியமா பார்க்கணும். இந்த சர்டிபிகேட்டை நீங்க ஏப்ரல் மேக்குள்ள கண்டிப்பா ஆண்டுதோறும் இந்த சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணணும். இந்த லைஃப் சர்டிபிகேட்டை எப்படி பண்றது அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான லைஃப் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு மெத்தட்லுமே நடக்குது. ஸோ அதை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே நான் டிஃபரெண்டான லைஃப் சர்டிஃபிகேட் வைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நேர்ல போயிட்டு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு போட்டோலாம் எடுத்துட்டு போயிட்டு நீங்க லைவா போட்டோ எடுத்து நீங்க கொடுக்குற மாதிரி ஆஃப்லைன்ல இருக்கு. ஆன்லைன்ல இப்ப பாத்தீங்கன்னா டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கைரேகை மட்டும் வச்சு உங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போயிட்டு உங்க டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தொடர்ச்சியான இந்த ஒரு அமௌண்ட்டை பென்ஷன் அமௌண்ட்டோ இல்லை ஓஏபியோ உங்களுக்கு தொடர்ச்சியா ரெகுலரா வரும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால இந்த லைஃப் சர்டிஃபிகேட் வைக்காம இருக்கிறதால ஒரு சில நேரங்களில் இந்த அமௌண்ட் உங்களுக்கு வராம போகிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை நீங்களே, அதாவது உங்க மொபைல் மூலமா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த ஒரு மெத்தட் மூலமா சொல்றேன். இந்த மெத்தட் மட்டும் கிடையாது, நிறைய டிஃபரெண்டான லைஃப் சர்டிஃபிகேட் நேர்ல ஆஃப்லைன்ல பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துடலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட் மூலமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட தம் ஃபிங்கர் வைக்கிற மந்த்ரா டிவைஸோ இல்லது கைரேகை பதிவு வைக்கக்கூடிய எந்த டிவைஸும் உங்ககிட்ட ஏதாச்சும் ஒன்னாச்சும் இருக்கணும். அதன் பிறகு கண்டிப்பா பென்ஷனருடைய கண்டிப்பா ஆதார் கார்டு பிளஸ் அவருடைய ரிஜிஸ்டர் பண்ணிருக்க மொபைல் நம்பரையும் கண்டிப்பா கையில வச்சிருந்தார் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை எப்படி நம்ம பண்றது அப்படிங்கறத டீடைலா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனும் அல்லது உங்களுக்கு சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரோ அல்லது உங்களுடைய வெப்சைட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஜீவன் பிரமாணன் போடுங்க. அப்படின்னா லைஃப் சர்டிஃபிகேட்னே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட்னு டைப் பண்ண பிறகு உங்களுக்கு ஜீவன் பிரமாணன் சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ண பிறகு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே உங்கள் மெயில் ஐடியும் இந்த இடத்துல கேப்சா போட்டுட்டு ஐ அக்ரி டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு லிங்க் வந்துடும். அதன் மூலிமா நீங்கள் இந்த ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்பும் பற்றி கொடுத்துருக்காங்க. அது பிளே ஸ்டோரில் இருக்குது. அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதையும் டவுன்லோட் பண்ணி மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் மொபைல் மூலிமா எப்படி இந்த சர்டிஃபிகேட்டை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கைரேகை வைக்கக்கூடிய டிவைஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதனால் தெளிவாக தெரிஞ்சுங்க. அதே போல் பென்ஷனருடைய ஆதார் கார்டு கம்பல்சரி, மொபைல் நம்பரும் கையில் இருக்கணும். கண்டிப்பாக ஓடிபி வரும். முதல் விஷயமா இந்த அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆப்ரேட்டர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். இதில் நீங்கள் அதாவது இப்போ ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஷாப் வச்சுருக்கக்கூடிய அவங்க ஆப்ரேட்டர் ஐடென்டிஃபிகேஷனுடைய ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணும். அதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டையும் அதன் பிறகு மொபைல் நம்பர், அதன் பிறகு உங்களை இமெயில் அட்ரஸையும் நீங்கள் போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருக்குங்க. அதன் பிறகு உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியும் நீங்கள் போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதன் பிறகு உங்களுக்கு ஆதார் கார்டில் என்ன மாதிரி நேம் இருக்கு காமிச்சிருப்பாங்க. கீழே டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஸ்கேன் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ உங்களுடைய கைரேகை வைக்க சொல்லும். அதை வச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லியாக உங்களுக்கு சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னா அதன் பிறகு பென்ஷனருடைய ஐடென்டிஃபிகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி வரும். இமெயில் அட்ரஸ் மேனிட்டரி கிடையாது. அதன் பிறகு ஆதாரையும் மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகியிருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதன் பிறகு முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். பென்ஷனுடைய ஐடென்டிஃபிகேஷனில் உங்களுக்கு பிபிஓ நம்பர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதன் பிறகு உங்கள் அக்கௌண்ட் நம்பரையும் தெரிஞ்சிருக்கணும்.
இந்த பிபிஓ நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் இந்த பிபிஓ நம்பரை ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அதற்கான வெப்சைட்டோட லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதன் மூலிமா இந்த பிபிஓ நம்பர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யுவர் பிபிஓ நம்பர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ உங்கள் அக்கௌண்ட் நம்பரை போட்டிங்க அப்படின்னா சர்ச் பண்ணினா உங்கள் பிபிஓ நம்பர் கிடைச்சிடும். இல்லை மெம்பர் ஐடி இருந்தாலும் அதை சர்ச் பண்ணி உங்களுடைய பிபிஓ நம்பரை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த நம்பர் கண்டுபிடிச்ச பிறகு உங்களுக்கு இதில் ஆதாரில் எப்படி நேம் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. அந்த பென்ஷனர் ஐடியில் அந்த ஆதாரை பார்த்து நேமை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டைப் ஆஃப் பென்ஷன் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் பென்ஷன், அதாவது இபிஎஸ் இல்லை ஃபேமிலியில் வாங்குறீங்களா இல்லை ஆதாரா சர்வீஸான்னு கேட்டிருப்பாங்க. அதையும் வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைசேஷன் டைப் வந்து கேட்டிருக்கிறாங்க. பேங்க்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, இல்லை இபிஎஃப்ஓவா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதையும் சூஸ் பண்ணிக்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்தாரிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ கொடுத்துருக்கேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏஜென்சி வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஏஜென்சியும் நீங்கள் எந்த பேங்க் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு டிஸ்பென்சிங் ஏஜென்சி வந்து கேட்டிருக்காங்க. இல்லை பேங்க்கா இல்லை என்னன்னு வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு ஏஜென்சியில் பேங்க் கொடுத்தீங்கன்னா என்ன பேங்க் அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. அதன் பிறகு பிபிஎஃப் நம்பரை வந்து இங்கே டைப் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு நீங்கள் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓஏபி உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கேட்டிருக்காங்க. அதன் பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்டுன்னு வந்து கேட்டிருக்காங்க. அந்த பிறகு ரீமேரிடான்னு வந்து கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் எஸ்ஸாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு டீட்டெயில் வந்து காமிச்சிருப்பாங்க. கீழே வந்து 2 பாக்ஸ் இருக்கும். அதையும் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ண சொல்லி கேட்கும். ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வித்தின் ஒரு 1 மினிட்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரமன் ஐடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இந்த ஐடியை கரெக்டாக மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு ஆதாரில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதில் க்ளோஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அனதர் பிபிஓ நம்பரை வந்து பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கும். அதில் நோ வந்து கொடுத்துருங்க. இப்போது உங்களுக்கு எஸ்எம்எஸ் மொபைல் மூலிமா வந்திருக்கும். அதில் பிரமன் ஐடி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ அந்த சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பென்ஷனர் லாகின் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரமன் ஐடி வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து கேப்சா வந்து போட்டுருங்க. ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் மேலே கிளிக் ஹியர் டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷனரோ அல்லது ஓஏபியோ வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து உயிரோட இருக்கிறதுக்கான அவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்கன்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். மறக்காமல் இந்த சர்டிஃபிகேட்டை மே அல்லது ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மறக்காமல் இதை வந்து கொடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.